குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தீதும் சூதும் எந்தன் முகவரி. இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. இந்த படத்தோட கதாநாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா டமால் டுமில் அப்படின்னு சொல்லிட்டு வைபவ வச்சு ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அவர் தான் வந்து இந்த படத்துல வந்து கதாநாயகனா நடிச்சிருக்காரு. கதாநாயகி புதுமுகம், வில்லன் புதுமுகம் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகியை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, கதாநாயகன் எதுக்காக கதாநாயகியை கடத்தணும், எதுக்கு பணம் கேட்டு மிரட்டணும், கூட இருந்த அவனுடைய நண்பனுக்கும் கதாநாயகனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட தீதும் சூதும் படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கதாநாயகியோட நடிப்பு, கதாநாயகனுடைய நடிப்பு, அந்த வில்லன் ஆப்போசிட்ல வரக்கூடிய ஹீரோட ஃப்ரெண்டா வரக்கூடியவருடைய நடிப்பு, அப்புறம் அந்த ஹீரோயினோட அப்பா, சில போலீஸ் அதிகாரிகள் கொஞ்சம் பேர் தான் நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுடைய நடிப்பு தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் படத்தோட பின்னணி இசை அண்ட் ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராபி வந்து நல்லா இருக்கு. கதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதை தான், போர் அடிக்காம கொண்டு போயிருக்காரு புதுமுக இயக்குனர். ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கல, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கல, அடுத்து என்னன்னு, அதாவது இந்த சீக்வன்ஸ் தான், அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்டு மிரட்டுற சீக்வன்ஸ் தான். அதுல சின்ன சின்ன கிளை கதைகளை வந்து இயக்குனர் வந்து டேலண்டா உருவாக்கி இருக்காரு. அந்த விஷயங்கள் வந்து செகண்ட் ஹாப்ல வந்து திரைக்கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்துது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் யாருமே யூகிக்க முடியாத ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நல்லா இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த தீதும் சூதும் எந்தன் முகவரி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா பார்க்கும்போது ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் சேர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி தான் சென்சார்ல சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. படம் வந்து ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, தீதும் சூதும் படத்தோட ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்தியோடையோ மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.